இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விஜய் த்ரிஷா பற்றின இந்த விவகாரத்தில் நடிகர் இயக்குனருமான சமுத்திரக்கனி ஒரு முக்கியமான கருத்து ஒன்று வந்து சொல்லியிருக்காருங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மகளிர் தினத்தப்ப நடிகர் விஜய் வந்து என்ன பேசியிருந்தாருன்னு எல்லாருக்குமே வந்து தெரியும். அதாவது என்னை சுற்றி நிறையா பிரச்சனை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால நான் வந்து ஹர்ட் ஆகுறேன்னா வந்து இல்லையோ, நீங்கள் அதிகமாக வந்து ஹர்ட் ஆகுறீங்க, நீங்கள் ஹர்ட் ஆகுறத பார்த்து தான் எனக்கு அதிகமாக வந்து ஹர்ட் ஆகுது, என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீங்களும் நானும் சேர்ந்து மக்களுக்கான பிரச்சனையை வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த பிரச்சனை வந்து பெருசா ஒர்த்து இல்லைன்னு வந்து ஒரு வார்த்தை சொன்னாப்புல. அந்த ஒர்த்து இல்லைன்னு வந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் மிகப்பெரிய வந்து பேசு பொருளா வந்து மாறுச்சுங்க. பயங்கரமா வந்து விவாதிக்க வந்து ஆரம்பிச்சாங்க. 27 வருஷம் விஜய் கூட வாழ்ந்த வாழ்க்கைய அவர் வந்து ஒருத்தர்லன்னு வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லிட்டாப்புலன்னு அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சாங்க. கட்சியில இருந்த பெண் நிர்வாகியே சிலர் வந்து என்ன பண்றாங்க, கட்சியை விட்டு நீங்க தூக்குனாலும் பரவாயில்ல, அதுக்காக நீங்க பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் எங்களால வந்து ஜால்ரா தட்ட முடியாது, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களை வந்து மதிக்க தெரியாம நீங்க எங்க மகளிர் தினம் வந்து கொண்டாடி அதுல நீங்க ஃபெமினிஸ்ட் இதெல்லாம் வந்து பேசுறதுல என்ன தலைவா வந்து அர்த்தம் இருக்கு, அதெல்லாம் ஒரு அர்த்தமும் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா வந்து சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப சமுத்திரக்கனி வந்து என்ன பண்ணியிருந்தாரு, டைரக்டர் பாலா, ஆர்வி உதயகுமார் இவங்க எல்லாருமே வந்து இருக்கும்போது ரொம்ப கோபமா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். நீ யாரை பழி வாங்குறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்க, 4 சவத்துக்குள்ள வச்சு பேசி முடிக்க வேண்டிய விஷயத்த இப்படி ஊரறிய கொண்டு வந்து பார்த்தோன்னா சந்தி சிரிக்க வச்ச மடையனா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து கோவப்பட்டு ஆதங்கத்தை பேசியிருந்தாப்புல. அது பயங்கரமா வைரல் ஆச்சு. ஆனா அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா சொன்னாங்க, அவர் கரெக்டாக தானே வந்து சொல்றாரு. அதாவது சமுத்திரக்கனி சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன ஒன்னா, நீ இவ்வளவு தூரம் அதாவது தமிழக மக்களுக்கு வந்து ஒரு மாற்று அரசியல் தேவைப்படக்கூடிய இந்த நேரத்துல அவங்க எல்லாருமே அதை நோக்கி வந்து எதிர்பார்த்து வந்து காத்துக்கிட்டு இருக்கிறப்ப, உன்னை தலைவனா வந்து பார்த்தோன்னா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறப்ப, உன்னை தூக்கி வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப, நீ போய் கேவலமா சில்லறத்தனமா அப்படி வந்து ஒரு விஷயத்துல வந்து பண்ணி அதுல போய் வந்து உன் பேரை நீயே வந்து கெடுத்துக்கிறைய. ஒரு தலைவன்னா ரோல் மாடலா வந்திருக்கணும். நீ இதை வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கும் அதே மாதிரி வந்து எண்ணம் வந்து தோணும்ல, நம்ம தலைவரே அப்படி வந்து பண்ணிட்டாப்புல, நம்ம பண்றதுக்கு வந்து என்னன்னு வந்து தோணாதா, உன் பேரை நீயே வந்து பார்த்தனா வந்து கெடுத்துக்கிற, சாக்கடை மேல கள்ள தூக்கி போட்டா வந்து சேரு தெரியத்தான் செய்யும். பொது நிகழ்ச்சிக்கு போறப்ப எதுக்கு வந்து பார்த்தனா த்ரிஷா வந்து கூப்பிட்டு வந்த, அது மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் பண்ணி ஒரே கார்ல ஒன்னா வந்து வரணுமா, ஏற்கனவே அந்த விவகாரம் தானே வந்து பேசிட்டு இருக்காங்க, இதுல இது வேற வந்து இப்படி வந்து பண்ணுமா, கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லையா, இதை பார்க்கும்போது உன் பொண்டாட்டி பிள்ளைங்க மனசு வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து வேதனைப்படும் அப்படின்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான விஷயத்த வந்து சொல்லியிருக்கதா தான் எல்லாரும் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட சமுத்திரக்கனி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து சொல்லியிருக்காங்க. பலரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதாவது தலைவா இதுக்கு மேலே உங்களுக்கு எங்களால் வந்து முட்டு கொடுக்க முடியாது, இது வரைக்கும் எதேதோ வந்து பண்ணி வந்து முட்டு கொடுத்தோம், ஆனால் உங்கள் சாயம் வந்து வெளுத்துருச்சு, உங்களோட ரசிகனாக இருக்கிறத நினச்சி இப்போ நான் அவமானப்படுறேன், வருத்தப்படுறேன், கேவலப்படுறேன் அப்படிங்கிறது மாதிரியும் சில கருத்துக்கள்லாம் வந்து தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. நிறைய விமர்சனங்கள் வந்து வர ஆரம்பிச்சது. ஆனால் எது வந்தாலும் அது எல்லாத்தையும் நம்ம லெஃப்டில் டீல் பண்ணிக்கிறலாங்கிற மனநிலைமையோட அது எல்லாத்தையும் லெஃப்டில் டீல் பண்ணிட்டு இன்னும் விஜய் வந்து பார்த்தேன்னா அவருக்கு எது சரின்னு தோணுதோ அதை நோக்கி தான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. வரக்கூடிய தேர்தல் ஒரு மிகப்பெரிய பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்கும். அது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத விஜய் தீர்மானிக்க முடியாது, விஜய்க்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் தாங்க தீர்மானிக்க முடியும். இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.